இருக்கான். ஒரே ஆம்பளை பையன் தான் இருக்கான். அவன் மனதில் எடுத்து ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும்? அப்படின்னு பிள்ளைய பேணி பாதுகாத்து எது கேட்டாலும் வாங்கி கொடுத்து ரொம்ப செல்லமா வளர்க்கும். அதே மாதிரி இந்த ரசகமுத்த இவனை கிடக்க துன்பம் அங்க தூக்கி போட தெரியாது, அந்த அளவுக்கு செல்லமா வளர்த்துட்டாங்க. அப்படி வளர்த்து வருங்காலம் 21 வயது வரைக்கும் இந்த ரசகமுத்துக்கு குலத்தொழில்னா என்ன தெரியாது. ஐயா தன் தொழில்னா என்னதுன்னு தெரியாது, தொழில் தெரியாது. அப்பேற்பட்ட செல்லமாக மகனை வளர்த்தார். அப்படி மாடவண்ணா மாடி பிள்ளை மகனை வளர்த்து வரக்கூடிய காலத்தில் 21 வயது இளவயசு பிராயம். தாயார மாடி பிள்ளை மனதிலே நினைத்தார், நமக்கு தள்ளாடு காலம் தட்டு தடுமாடு வேலை. எத்தனை வயது வரைக்கும் தான் மகளை பேணி பாதுகாக்க முடியும்? ஒரு வயசு வரைக்கும் தான் பிள்ளைகளை வளர்க்க முடியும். அதுக்கப்புறம் பிள்ளைகள் தான் உழைச்சி தாய் தகப்பனும் பாதுகாக்கணும். அதை போல இந்த ரசகமுத்தை 21 வயசு வரைக்கும் வளர்த்துட்டாங்க. அப்பேற்பட்ட இளமாடி பிள்ளை நினைத்தா மகனார முத்து ரசகமுத்து மட்டும் கல்யாணத்தை முடிக்க மாலையிட்டு மனமோடி அடுத்த இடத்துல பொண்ணு கட்டினா தமிழ் காலத்துல கஞ்சி கொடுக்க மாட்டான். அதனால அந்த காலத்துல சொந்தத்திலே கல்யாணத்தை முடிச்சாங்க. இல்லையா? மாமன் பிள்ளை மாமியா பிள்ளை சொந்த விட்டு பேரக்கூடாது, சொத்து வழியில பேரக்கூடாது. அந்த காலத்துல சொந்தத்திலே கல்யாணத்தை முடிச்சா அந்த காலம். சொந்தத்துல வாழலாம் நீயா நானும் வந்து நிக்கி. ஆமா அன்னையோட சம்பாதிக்கல ரசம் கிட்டாடி. யா வையா அந்த பாடு படுத்தால மாமியா. நம்ம ஒழுங்கா இருந்தா வாரோட ஒழுங்கா. எங்க ஒழுங்கு என்ன? அதானே. எங்க இருக்கு ஒழுங்கு என்ன? சாம்பார் வையா. நாங்க எல்லாம் ஒழுங்கா தான் இருக்கா. சரி. எந்த நேரமும் புளபுளன்னு காலையில 3 மணிக்கு எழுந்து பாத்து தூக்கலையா? புத்தம் தொழிக்கிறாரு 12 மணிக்கு 1 மணிக்கு உயிரை எடுத்து பாடா படுத்தாடா. இவ்வளவு வச்சு தெரிச்சிய. ஒழுங்கா நாடகமாக முடியுதா? இல்ல. சீரியல் பார்க்க முடியுதா? இல்ல. ஒரு சினிமா போக முடியுதா? இல்ல. ஒரு தியேட்டர் பார்க்க முடியுதா? முடியல. அவளே இளைஞரா இருக்கீங்க. ஒரு பீச் போக முடியுதா? ஐயா வயசான ஆட்கள் உங்களுக்கு இருக்கும்போது தெரியாது. பின்ன அவங்க இல்லாத நேரத்துல தான் உங்களுக்கு தெரியும். ஆமா அஞ்சாறு பிள்ளை பெத்து ஒச்சல கணக்கல பாக்கறதும் தெரியும். ஒரு கட்டம் இருந்துதானா இல்லலாம் இருந்து பாத்துட்டு ஒரு வேளை முடியாட்டாலும் ஆமா ஐயா வீட்ல இருந்து சரி யார் வரா என்ன செய்யறா ஒரு நல்லது கெட்டது சொல்லணுமானா வீட்ல பெரிய ஆட்கள் வேணும். ஒரு ஆட்சி வேணும். பெரிய ஆளு இல்லன்னு வைங்க அது வீடா இருக்காது. இருக்காது. இல்லையா? ஒரு காய்ச்ச மண்டடி வந்ததுன்னு சொன்னா சுத்த நல்ல படியில வச்சு அரைச்சு நெத்தியில சேர்த்து பத்து போட்டு விட்டுருவா. ஆளுக்கு என்ன தெரியும்? எடுத்ததான் ஆஸ்பத்திரி தான் போகணும். அந்த பெரிய ஆட்கள் இருந்து சொன்னா கைவரத்தை கொடுத்தே அதை சரி பண்ணிடுவாங்க. அந்த காலத்துல ஆஸ்பத்திரி யாரு? எல்லாம் வீடு கை மருந்து கை வைத்து அது மாதிரி 10 தான் போடணும், 11 போட வேண்டாம். அது மாதிரி பெரிய ஆட்கள் வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு போய் இறந்தால்தான் தெரியும், இல்லாத நேரம் உங்களுக்கு தெரியும், அது கஷ்டம். அது மாதிரி இந்த மாடி பிள்ளை மனதிலே நினைத்தா
நமக்கு பின்னால மகனை பாதுகாக்கணும்னா ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். அது கல்யாணத்தை முடிப்பது சொந்தத்துல முடிச்சாதான் நம்ம மகனை பாப்பா நம்மளையும் பாதுகாத்துக்கிடுவார் என்று எழுந்த இடத்தில் இந்த மாடிப்பிள்ளைக்கு மகனாகிய ரசகத்துக்கு முறப்பொண்ணு எங்க இருக்கா? நல்ல கிராமத்தீர கருப்புமில்லை கருப்பொழிய ஒரு கருப்புமில்லை கருப்பொழிய மகிழம்புவான் பெண்கொழிக்கு ஒரு கருப்புமில்லை அவளை மாலை எடுத்து மனம் முடித்து மாலை எடுத்து மனம் மகிழ்ச்சியோடு வாழ்வார். மகிழம்புவாரும் ஆணையிட்டு மனமடித்து மன மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள். ஐயா அடுத்த பொண்ணு இல்ல, சொந்தமான தாய் மாமன் பெற்ற மகா இந்த மகிழம்புவா. இந்த மாடி பிள்ளைக்கு சொந்தமான அண்ணன் மக. அந்த மகிழம்பூவை மாலையிட்டு மனமடித்து ரசகமுத்தும் மகிழம்பூவாலும் மன மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள். கணவனும் மனைவியுமாக கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் அளவோடு வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் அப்படி வாழ்ந்து வரும் வாழையிலே என்ன காரணங்கள்
இதனால் இதுவரைக்கும் வாழ்ந்த காலமெல்லாம் போதும். தாய் தகப்பன் நிலையிலே இருந்ததெல்லாம் போதும். செக்களவு ஒண்ணு இருந்தாலும் செதுக்கி உண்ண காணாது. அரையளவு ஒண்ணு இருந்தாலும் அள்ளி உண்ண காணுமா? ஒரு பல்வழி காணாது. இருக்கவர்கள் இருந்தாலும் வாழ்க்கையில உழைச்சு வாழும். உழைச்சு முன்னேறணும். உழைப்பவன் தான் வாழ்க்கையில் உயர்வடைவானே தவிர ஐயா உழைக்காதவன் ஒரு காலம் முன்னேற மாட்டான். உழைக்காதவன் ஒரு காலம் முன்னேற மாட்டான். அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரன் வீடு வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான், தோப்பு. அப்படி இருந்தா தானே சுவாமி நல்லா இருக்கும். என்னைக்கும் உங்க தாய் தகப்பன் கையேந்தி நிக்க முடியுமா? அதனால வாழ்ந்த காலம் இதுவரைக்கும் இருந்ததெல்லாம் போதும். இதுமேல நாம குலத்தொழிலை பார்க்க வேண்டும். தன்னொழில் அறியாவிட்டால் தலைகள் வேண்டும் என்று சொல்வார்கள். குலத்தொழில் அறியாவிட்டால் குறைவு வந்து சேரும் என்பார்களே. அதனால ரிசவர் குலத்தில் பிறந்தாமல் நாம அடுத்தடுத்து செலவு செய்து அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து நம்ம குடும்பத்தை நடத்தணும். அதனால நானே போய் உங்க அப்பாட்ட எங்க மாமனார்ட்ட நானே போய் அந்த அக்கறான வீதியில சரி ஐயாமாரு 21 வீடு ஜனவரிக்கு வாங்கிட்டாங்க. அதுல நாம அடுத்தடுத்து செலவு செய்து நம்ம குடும்பத்தை நடத்தலாமே என்று இல்லை. மகிழம் பூவான்னு சொல்ல அப்பதான் ஆட்டு மணி சம்மதிக்கும். அதான் இன்னைக்கும் பாருங்க வாய்ப்பு கல்யாணம் முடிக்கிறது முன்னவிட்டி என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டான். என்னைக்கு கல்யாணத்தை முடிச்சு வந்தாலும் அவ என்ன சொன்னாலும் மனைவி சொல்லு மந்திரம்னு அவ சொல்ல தட்ட மாட்டாங்க. சொக்கப்படி போட்டாலே தெரியல வந்தவா என்ன மந்திரத்தை போட்டாலோ என்ன செஞ்சாலோ அத போல அது வரைக்கும் தாயாரம் சொன்ன வார்த்தை எல்லாம் குறைக்கல. இப்போ மனைவி சொன்ன உடனே ஆட்டு வந்து ஆட்டு வந்து சம்மதிக்க இளமய பூவாள் பெண் கொடுக்க வேண்டும். போய்
சாப்பாடு வாங்க வாங்கய்யா. இந்த ரசகமுத்து படித்துறைக்கு தலைவலியை போயிருக்கான். அது வரைக்கும் ரசகமுத்து தான் அண்ணன் வரவாரம் சாப்பாடு தான் வாங்க போவோம். அன்றைய தினத்துல சித்திர மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை இந்த மகிழம்பூ அழைத்தா எம்மா இன்றைய தினத்துல நீ போய் அகரார வீதியில அண்ணன் சாப்பாடு தான் போ வாங்கிட்டு படித்துறைக்கு வந்து எத்தனை மணி சாப்பிடணும் தெரியுங்களா? கரெக்டா 12 மணி சாப்பாடு கரெக்டா கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படித்துறைக்கு போயிட்டான். ஏற்கனவே தரத்துல சொல்லி 8 மாதம் சித்திர மாசம் வெயில் விட்ட வாங்க செத்து போவோம். அப்பேற்பட்ட வெயில் அடிக்கக்கூடிய காலம். அப்படியே காலையா நடந்து வார முதல் வீட்டுல கலவாசல் ஆட்சியம்மா அழைச்சா. இந்த ஆட்சியம்மா பார்த்தா எம்மா நீ யாரம்மா? உன்னை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லையா? அம்மா நான் யாரு தெரியுமா? மாடம்னா மாடிப்பிள்ள மருமகன். ஓ ரசகமுத்து மறையம்மா ஏடி மகிழம்பு நீதானா? சொல்லியிருக்காங்க என்கிட்ட. ஆனா உன்னை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லையாடி. இப்ப ஏற்பட்டால் அறியாததற்கு ஏடி இவடி சித்திய மாலத்தீய அந்த ஆத்துல அவர்கள் ஐயர் இருக்கார். அங்க குளிக்கிறது ஆத்துல இருக்கார். அதனால கடைசி வெள்ளிக்கிழமை சுத்தர வர வாரம் ஐயா ஆத்துல போய் தானமா முடிச்சு வீட்டுக்கு வந்து வரத விட்ட பிறகுதான் சாப்பாடு தர முடியுது. ஏன் விட மகிழம்பு இவ்வளவு அளவோடு இருக்கிறாய என்னடி தலையை கட்டிட்ட?
அப்படின்னு அக்கறையாளத்துக்குள்ள அழைச்சார். அந்த ஆட்சியம்மா நல்ல தலைவரை என்ன வச்சு தலையை சீவி நல்ல கடையை பின்னி போட்டு அந்த வீடு முடிஞ்சது அடுத்த வீட்டுக்கு போறான். அந்த ஆட்சியம்மா பார்த்தா எடி இங்கேயும் சுக்கரவார வர்றோம் ஐயா வந்து வர்றோம் தான் சாப்பாடு எடுக்க முடியும். ஏன் மகிழம்பு இவ்வளவு லட்சமும் முக லட்சமும் அழகும் இருக்கேடி என்னடி சேர வேண்டிய ஊருக்கெல்லாம் ஜலதீரம் முடிஞ்ச மருத்துவ நல்ல சேலை எடுத்து கொடுக்குறீங்க. பட்டை கட்டினு பட்டிச்சேலை எடுத்து கொடுத்தாங்க. அங்க போச்சு. அடுத்த வீட்டுக்கு போறான். இவ்வளவு அழகு லட்சணமும் இவ்வளவு சேலையும் தலையும் கடையும் வெள்ளி போட்டிருக்கிய தலையை ஒரு பூராம இருக்கிறாயே அப்படின்னா ஒரு மல்லிப்பூ எடுத்து கொடுத்தா தலையே சூழ்நிலை. இப்படி ஒவ்வொரு வீடா கடந்து 20 வீட்டையும் நல்ல விட்டாங்க சாப்பாடு. கடைசி 21வது வீடு 21வது வீட்டுல வந்து ஐயர் வந்து தானமானவெல்லாம் முடிச்சு சாமி விரதம் முடிச்சார். அந்த நேரத்தில் ஆழமாக பூவ கண்டல்ல வெளியில போனவங்க கொஞ்சம் தாமதிச்சு வெளியே குறைஞ்சபுறம் போயேன். அச்சயமா என் புருஷன் இருக்காரு கோவம்னா கோவம் அப்படி கோவம் வந்துடும். புருஷன் இருக்காரு முத்து கோவக்கார மனுஷன். ஆனா கோவம் இருக்கிறதுதான் குணம் இருக்கும். அதனால பசி உடுக்க மாட்டாரு என் புருஷன். என் புருஷன் பசி உடுக்க மாட்டாரு. பசி வந்துட்டு சொன்னா அவருக்கு வருமே கோவம். அதனால நான் இப்பவே அண்ணன் பரவாயில்ல சாப்பாடு எல்லாம் கொண்டு போனோம். பேசிக்கிட்டே இருந்தா பாருங்க 21 வீட்டு ஏறி இறங்குன வெயில வந்த கிறக்கம் லேச தலை சுத்துச்சு. முந்தான சேலை கீழே விரிச்சா சாட்சியமா படுத்துன மாதிரி அப்படியே படுத்தால நடந்து வந்த கழிப்பு அசந்து உறங்க அவளை காலையில வந்தவள் கருக்கராச்ச தாமொழிக்கான் எழுப்பலாமே படிவெடுக்க மாட்டார். தட்டி எழுப்பிருக்காம இவ்வளவு நேரமாயிட்டது என்ன ஏடி நீ சும்மா இருந்தா பரவாயில்ல உன்னை தட்டி எழுப்பிடலாம். தலைப்புல சூரியா இருக்க தட்டி எழுப்ப முடியுமா? உன் விடைக்கு ஏதாவது மோனம் வந்து சேர்ந்துருபடி. அதனால நீயே உறங்கி எந்திரிக்கட்டுமேனு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா இல்ல வழியிடம் போவான் கால நேரம் ஆச்ச பதி ஒடுக்க மாட்டாரு
போயிருக்காய் ஐயா 12 மணிக்கு நான் சாப்பிடுறோம்னு உங்களுக்கு தெரியும். மணி 12 தாண்டுச்சு. ஒரு துணிய எடுப்பாரோ கரையார எடுத்து மணி 1 ஆச்சு 2 ஆச்சு 3 ஆச்சு. கண்கள் 2 சிவக்குங்கிறது கருவீசை துடிக்கிறது. காலையில போன வேலை மாறத்துல தவறக்காலையில் கடும் கோபத்தில் இன்னைக்கு வரட்டும் போய் உண்டாட்டி பொறி குறிச்சு பொம்பு போடுறோம்னா எங்கள் கடல மற்றும் நம்மளோட மகிழம் போவார் அந்த மரணத்தை இறக்கறைய அடித்தாரி கண்ட வேண்டும். ஏழு வெள்ளம் மகிழம் போவேன் என்று கேட்கறைய வாழ வந்தார். அண்ணவங்க போனாயோடி ஆடை தேடி போனாயோடி வாங்க போகடி வாங்க போனாயோடி வாங்க போகடி வாங்க கடுங்கோபத்தோடு படித்துறையில் இந்த மாமி படபடபடபடன்னு ஓடி வந்தான். கழுதவத்தும் தவக்கம்ப கையெடுத்தான். கட்டுன மனைவி வந்தானா கண்ட மட்டும் அடி போட்டு வெளுத்து எழுதான். நீ அண்ணன் வாங்க போகிறடி வேற ஆடை தேடி போயிருக்கிறாய். நீ சாப்பாடு வாங்க போகிறடி சொந்த புருஷன் பார்க்க போனியா? எவ்வளவு நல்ல புருஷன் பார்க்க நீ வாங்க போகிறடி வேற பக்காவை தேடி போயிருக்கிறாய். அண்ணன் வாங்க போறவட உனக்கு இவ்வளவு நேரம் என்ன சோதி சொல்லு அப்படின்னு கட்டின மனைவி வாங்காம பாவி கண்ட மாட்டான். அப்படி இல்ல ரசகமுத்து அடிக்க அடி பொறுக்க மாட்டாமல் இந்த மகிழம் பூவா சொல்லி சொல்லி ஏ எங்களவாராழவனா என அடித்தாலும் அடித்திடுங்கோ அடுத்தவரோடு சேர்த்து என்ன பேசாதீங்க சொல்ல
அவமானமான வார்த்தைகளை இடத்தில் சொல்லாதீங்க. என்ன கொண்டாலும் கொண்டிடுங்கோ மன்னா, என்ன குறைகுத்தி குறைவா பேசாதீங்க மன்னா. மன்னா, நடந்த விவரம் என்னன்னு கேளுங்க, நான் சொல்றேம்மா. என்னடி வாங்கிட்டேன் நம்ம என்ன கேட்க வாங்கிட்டேன் அப்படின்னு மனைவி சொல்ல கொஞ்சம் கூட கால வேறாத பாவி கண்டவட்டும் மறுபடியும் அடிக்காது. பெண்ணை அடித்தாலும் பேணி அடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஐயா, அந்த காலத்துல பெண்களை அடிக்காத ஆள் கிடையாது. கோவம் வந்ததுதான் பொசுக்கு 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 கையும் காலம் நீளம். அப்படி அடிச்சாலும் முட்டுக்கு கூட அடிக்கணுமா? ஆமா. இப்ப சொல்லிட்டா நாளைக்கு காலைல வீட்டு போயிடுதேன். கோவத்துல என்ன அவ அடிக்க, அவ என்ன அடிக்க, என்ன அவ அடிக்க, அவ என்ன அடிக்க. அடிதான் வாங்கலாங்க. நீ அடி வாங்கிட்டு தான் இருக்க. நீ நாளைக்கு ஏற்று முடிச்சாலும் உனக்கான நிலைமை. கூட்டி போயிட்டோம்னா அதை போல இல்ல ரசகமுத்து பார்த்தா மனைவின்னு நினைக்க தாலி வெட்டிய கொண்டாடி நினைச்சானா? தரப்புல சூர்யா இருக்காடு அதாவது நினைச்சானா? ஏன்னா ஒரு மனிதனுக்கு பசி வந்ததுன்னு சொன்னா பயங்கரமா கோபம் வரும். பசி 10 பறந்துடும் இல்லையா? பசி வந்தா 10 பறந்துடும். பயங்கரமா கோபம். அதை இந்த ரசகமுத்து பசியுடைய மயக்கம், பசியில் வந்த கோபத்தினால மனைவியும் பாராம கண்டப்பட்ட பார்த்தாள் இளமையிலும் பூவாள். இனிமேல் இங்க இருந்தவான் அவளை கொண்டாடு கொண்டு போடுவான். வாங்கி நம்மளை கொண்டுட்டாலும் பரவாயில்ல, நம்ம தரப்புல பாவம் செஞ்சது இப்படியே பெற்ற நல்ல முறையில என்று இளமையிலும் பூவாள் ரசகமுத்து கண்டமட்டம் அடிக்க ஐயா அங்கிருந்து ஓடி இங்கே அவள் நின்று ஆண்டிவண்ணாருடைய வீட்டுக்குள்ள அடைக்கலமா ஏன்னா இவன் பகையாளி இல்லையா? அப்பேற்பட்ட ஆண்டிவண்ணார் வீட்டுக்குள்ள போய் அடைக்கலமா ஒளிஞ்சாட. சரி, கோபம் வந்ததுனாலதான் அடிச்சான். இந்த கோபம் தெரிஞ்சத அதுக்கப்புறம் போய் மனைவி கூப்பிட்டு வாண்டான். இவன் நினைச்சா ரசமுத்து தாய் வீட்டிய புரிதல் அடிப்பது அவளுக்கு ஒருவருக்கு போய் அடிக்காம அப்படியே இவன் அடிவருக்க மாட்டாமல் போய் ஒளியணும்னு சொன்னா நம்ம தாய் தகப்பன் இருக்காங்க.
இருக்கு. இல்ல அவளை பெற்ற தாய் தகப்பன் நந்தி கிராமத்துல உயிரோட தான் இருக்காங்க. ஆமா, இன்னும் இல்ல இருக்கா? அவ அண்ணன் தம்பி இருக்கான். இருக்கா? சொக்கான ஜோகாரம் வேற நிறைய பேர் இருக்காங்க. ஆமா. அவங்க வீட்டெல்லாம் போய் இருக்காங்க. ஆமா. நம்ம பகையாளி வீட்டுக்குள்ள போய் ஒளிந்தாலே ஆனால் ஏ, இனிமேல் இவளை இன்னும் அழைச்சு வாழாமா? வச்சுட்டு வரக்கூடாது. அடுத்த வீடு போன உடனே இனிமேல் அழைத்து நாம வாழக்கூடாது. ஆமா, அப்படியே தீத்து ஒழிச்சிடலாம். மாத்தான் வீடு போன உடனே இனிமேல் மறுத்தழைத்து வாழ போறது. ஊருக்கு ஒழிச்சிடலாம் அவளை. அப்பா, நீ நாளைக்கு போய் செய். அவன்கிட்ட போய் ஊருக்கு அனுப்பு. என்ன பேர் வெட்டி வருவான். ஆக இதை போல இந்த ரிசகமுத்து மனதிலே அப்படியே வருவத்தை வைத்து வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் ரிசகமுத்து தாய் இருக்கிறாரே மாடிப்பிள்ளை மருமக தலாப்பிள்ளை சூரியாளுக்காட அவள் போய் பார்க்க வேண்டும் என்று அன்னபரமாரம் செய்து ஒன்று என்னவா நடந்தது? சொல்லு. உன் மகன் ரிசகமுத்து இருக்கானே அவன் மனைவி மகிழம்புவா அண்ணன் பலகார சாப்பாடு வாங்க போனவா கால நேரம் வந்ததுனால கடும் கோபத்தோடு இருந்த பாவி கட்டின மனைவியும் பாராம பெண்ணும் பாராம மகன் கண்ட மட்டும் அடித்தான். அம்மா இப்பேற்பட்ட பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கு பெறாமலே இருந்திருக்காங்க. என் மருமகள் உன் மகன் அடிச்சு அடி பொறுக்க மாட்டாம ஆண்டிவனார் வீட்டுக்குள்ள போய் அடைக்காம இருக்கா. 8 8 நாள் ஆச்சு. இன்னும் உன் மகன் போய் அவளை கூப்பிடல. அவனும் இங்கே வரல. இப்படியா உன் மகன் தன்னன் தனிமையா போய் அடிச்சு சாப்பிட்டு படிக்கிறதுக்கு போயிட்டு உன் மகன் இருக்கான். இப்படி ஒரு பிள்ளை பெற்றிருக்கான். என் மகனா அப்படி செஞ்சான். அப்படின்னு பேட்டி கொண்டிருக்கும் போதே படித்துறையில இருந்து வந்தான் ரிசகமுத்து. ஆமா உன் கையால சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஏடி ஏடா ஏ ரிசகமுத்து என் கையால உனக்கு பொங்கி கொடுக்க முடியாதுனால உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சேன். பெண்ணு பாராமல் எப்படி நீ அடிக்கலாமா என்று மகிழம்பூவால போய் பார்த்தா மகிழம்பூவா பார்த்தா இன்னைக்கு நீங்க கூட்டு கொண்டு போய் உங்க மகனோட சேர்த்து வச்சிருவீங்க. நீங்க அங்கிட்டுதான் திரும்பிட்டீங்க. மறுபடியும் நீ கண்டப்பட்டு அடிச்சு கொண்டாலும் கொண்டு ஓடுவாரு. அதனால நான் வரணும்னு சொன்னா உங்க மகனே வந்து அழைச்சாதான் மகிழம்பூவா நான் வருவேன். இல்லையானா நான் வர மாட்டேன். உடனே மகனாகிய ரிசகமுத்து போய் சொல்லி எப்பா ஒவ்வொரு வீட்டையும் நடக்காதா நடந்தது. எவ்வளவோ பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சமாளிச்சு குடும்பத்தை நடத்துறாங்க. அப்படி இருக்கும்போது நீ போய் கூட்டப்படாதா? ஏ அம்மா அடுத்த வீடு போனவனை அழைத்து இனிமே நான் வாழ மாட்டேன். மாட்டான் வீடு போனவனை மறுத்தலைக்கு இனிமே வாழ போறது இல்லையம்மா. நீ இல்ல யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இனிமே நான் அவளோடு வாழவே போறதில்லை.
அப்படி இருக்க இந்த மகிழம்புவாளர் சரி எப்படியாவது மகனிடம் சேர்க்க வேண்டும் ஏய் இந்த மாடி பிள்ளையானவர் ஆமா இந்த அயோத்தியை ஆளுகிறோம் மகனே இந்த வார்த்தையை சொல்லலாம் வீடான வீடு குடும்பம்னு சொன்னா சண்டை இல்லாத வீடு வாசல் கிடையாது. கணவன் மனைவி சண்டை என்பது காலையில சண்டை போட்டா மாலை கருத்தல்ல ஒன்னா கூடும். நீ இல்ல செஞ்ச நான் இல்ல செஞ்சேன்னு போனாதான் வீடு வீடா இருக்கும், குடும்பம் குடும்பமா இருக்கும். மகனே இல்லையா? இத்தனை வருஷம் உங்க அப்பா கூட நான் குடும்பம் நடத்தலையா? என் மகனே என் முத்து இந்த கோபம் உனக்கு வரலாமா? அதனால இப்பவே போய் என் மருமகளை நீ போய் கூட்டிட்டு வாடா. என் மகனே எவ்வளவோ சொல்லி பார்த்தா கேட்டாரா? வந்து பார்த்தா எம்மா நீ இல்ல யார் வந்து சொன்னாலும் இனிமேலாம் கேட்க மாட்டேன். அடுத்த வீடு போனவளை இனிமே நான் அழைத்து வாழ போறதே இல்ல 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 எனக்கு வேண்டும். அப்ப பார்த்தால் இந்த வாணிப்புள்ள இந்த அயோத்தியாபுரி பட்டணத்தை அரசாட்சி செய்யும் அறியாம சந்திர பூபதியே சீதா பிராட்டியை 10 தலை ராமேஸ்வரன் 10 மாதங்கள் அசோகனத்தில் சிறையெடுத்து வைத்திருக்கும் போது அந்த ராவணனை வதைமுடித்து சீதா பிராட்டியை சிறை வீட்டி கொண்டு வந்து அயோத்தியாபுரி பட்டணத்தில் நம் ராமபிரான் அரசாளவில்லையா மகனே? அப்படி ராமபிரானே ஆளும் காலத்தில் நீ வாழ்ந்தா என்னப்பா கேட்டார். இந்த மாடிப்பிள்ளை சொன்ன உடனே மகனாகி ரசமுத்து பார்த்தார். அது ராமனுக்கு வேண்டுமானால் பெருமையாக இருக்கலாம், ஆனால் ரசவர் குலத்தில் பிறந்த எனக்கு அது ஒரு காலமும் பெருமை அல்ல. அது சூரிய குலத்திற்கு வேணால் பெருமையாக இருக்கலாம், ஆனால் இந்த ரசவ குலத்திற்கு அது பெருமை அல்ல. பெரிய இடத்து விவகாரம் வெளியில வராதம்மா. நம்மள மாதிரி அன்னாட காட்சி ஏழை எளிய மக்கள் வாழ்ந்த வீட்டுல ஏதாவது சண்டை சச்சரவுனா தியா பரம். அதனால அந்த படிகளுக்கு ஆளாவதில்லை. ராமன் அழைத்து வாழ்ந்தால் வாழலாம், ரசகமுத்து நான் அழைத்து வாழவே மாட்டேன். அப்படி சொன்ன தருணத்தில் ஊராரெல்லாம் ஒன்று கூடி விவகாரம் வைத்து அப்பொழுதும் புத்திமதி சொல்கிறார். அப்பொழுதும் இந்த ரசகமுத்து அதைத்தான் சொல்றார். அப்படி இருக்கையில் அறியாம சந்திர பூபதி 1000 தெருக்களிலும் தெருவுக்கு 2 தலையாரிகளை நியமித்திருக்கிறார். இந்த தெருக்களில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உள்ளதை உள்ளபடி ஒழியாமல் மறையாமல் வந்து சொல்லணும். அப்படி சொல்லவில்லை ஆனால் ராமதோஷம் பிடிக்கும் என்று கட்டளையிட்டு தெருவுக்கு 2 தலையாரிவார்களை கொண்டு காவலுக்கு வைத்திருக்கிறார்.
அப்பேற்பட்ட இந்த தலையாரிமார்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த வண்ணாருடைய வீதியிலே 2 தலையாரிமார்கள் காவலாக இருந்தவர்கள் இந்த வழக்கு நடக்கதை காது ஊத்து கேட்க அப்படி மறைவாக இருந்து கேட்கும் போது தசமூர்த்தி என்ன சொல்றான்? அன்று சொன்னதை போல் சூரிய குலத்திற்கு வேண்டுமானால் பெருமையாக இருக்கலாம், இந்த ரிசக குலத்துக்கு ஒருபோதும் பெருமை அல்ல. ராமன் சீதா பிராட்டியை சிறைவெட்டி கொண்டு வாழ்ந்தாலும் வாழலாம், இந்த ரிசகமுத்து நாம் ஒருபோதும் வாழப் போவதில்லை. இதை காதலை கேட்டார்களே தலையாரிமார்கள் 2 பேர்களும், ஐயையோ இந்த அடியாவட்டம் திரபூவரியிடம் கைகளை கட்டி விட்டாரே, இது ராமபுரம் உத்தரவு கொடுத்திருந்தால் இந்த வார்த்தை சொன்னவரை வாளுக்கு இரையாக்கி இந்த வார்த்தையை இளையவரமாள் லட்சுமணர் கேட்டிருக்க வேண்டும். ஏராளமான பானம் கொடுத்து இவரை வரை முடித்திருப்பாரே. சீதா பிராட்டி கேட்டிருக்க வேண்டும், இவரை அறம்பாடியே அழைத்திருப்பாளே. இப்படி ராமபுரம் உள்ளதை உள்ளபடி ஒழியாமல் அறியாமல் சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்ட பேரில் அல்லவா நாம் ஒன்றும் செய்ய முடியாமல் வைக்கிறோம். நடந்த விவரத்தை அறியாமல் சந்திரபூதியிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்று இந்த 2 நல்ல தலையாரிகள் நடந்ததொரு விவரம் எல்லாம் உடனே சொல்வது பயணமாகி அயோத்தி மாநகரத்தீர அறியாமல் மண்டபம் நல்ல நீர தலையாரிகள் வந்தல்லையவோ கண்ணீரை வடிப்பார், கண்ணீரை வடிப்பார், கவலை ஒரு இருப்பார். இருக்க கண்டு தலையாரியே திருமுகங்கள் வாடிப்போர் இருப்பதென்ன திருமுகங்கள் அசந்து போயிருப்பதென்ன கவலையோமா கவலை கொண்டு இருப்பதென்ன என்னதான் நடந்ததையா தலையாரிகள் 2 பேரும் உள்ளவை உள்ளபடி என்னிடத்தில் ஒழியாமல் சொல்லியிருந்தோ எடுத்துரைப்போ மன்னரா எப்படி நாங்கள் சொல்வோம் அண்ணா வண்ணாருடைய வீதியில மாதவண்ணாவட்டம் வந்தான் அவருடைய மனைவியான மகிழவாழ் பெண்குடிக்கும் அண்ணன் கொண்டு வர காலதாமதமான காலத்தினால் கண்ட மட்டும் அடித்தார்.
அடைக்கலமா ஒழிந்தான். ஒழிந்தார். அவருடைய உற்றார்கள் உறவினர்கள் அனைவர்களும் சேர்ந்து மகிழம்பூவாவை அழைத்து மன மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று கேட்க, அடுத்த வீடு ஓரவனை அழைத்து இருவேர் வாழ மாட்டேன், மாட்டார் வீடு ஓரவனை மறுத்தழைத்து வாழ மாட்டேன் என்று சொல்ல, பெரியோர்கள் எல்லாம் ராமபிரானை சீதாபிராட்டி திருமிட்டு அழைத்து வாழும்போது நீ வாழ்ந்தார்கள் என்று கேட்க, இது சொல்லாத சுவாமி ராமபிரான் அழைத்து வாழ்ந்து வாழலாம், அதுவே என்றுவானால் அவருக்கு பெருமையாக இருக்கலாம். இந்த ரிஷபமுக்கு ஒருபோதும் அழைத்து வாழ மாட்டேன், எனக்கு அது பெருமையும் கிடையாது என்று அவமானமாக பேசிவிட்டான். அப்பேற்பட்ட நிலைமையில் உள்ளதை உள்ளபடி ஒழியாமல் மறையாமல் சொல்ல வேண்டும் என்று எங்களுடைய கையை கட்டிவிட்டதாலே ஒன்றும் செய்ய முடியாமல் உங்களுடைய முன்னால் வந்து இப்படி அழுத வேண்டும் சிந்தையாக இருக்கிறோம் என்று கையால் நடந்த அளவுடனே எடுத்துரைத்தான். கேட்ட அறியாமல் கருத்திலே எண்ணுவார் அரையாளிகள் வார்த்தை கேட்டு என்னுடைய உண்மையறியணும். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், உலகத்தை தீர விசாரிப்பது ஒன்றுதான் உண்மை என்று யார் எதை சொன்னாலும் சொன்னவுடனே நம்பியிருப்பார். அதனால அந்த உண்மை என்ன இருக்கு பொய் என்ன இருக்குன்னு தீர விசாரிக்கணும். உண்மையான விசாரிக்க அதை விசாரித்தால்தான் அதனுடைய உண்மை என்னவென்று நமக்கு தெரியும் இல்லையா? அதை போல தீர விசாரிக்காமல் தான் அந்த ஒரு காலத்தில் மதுரை மாநகரை எரிந்தது இல்லையா? மன்னனாகி நெடுஞ்செழிய பாண்டிய மன்னர் கோவலன் சிறப்பை திருடி விட்டார் என்று கோவலனை வரைமுடிக்க கோபம் கொண்ட கண்ணகி செய்யாத குற்றத்திற்காக தன் கணவரையே கொண்ட பாண்டிய மன்னனுடைய ஆட்சியில் மதுரை மாநகரை எரிய கடுவது என்று பத்தினி கொடுத்த சாவு தீர விசாரிக்காமல் தானே அந்த ஒரு காலத்தில் மதுரை மாநகரமே இருந்தது. அதை போல ஒரு மன்னனாக இருக்கின்றவன் பிராச தட்டில் இருக்கக்கூடிய முல்லை போல ஆக இருபுறமும் நன்மை இல்ல தீமை இல்லை என்பதை தீர விசாரித்துத்தான் முடிவெடுக்க வேண்டும். அப்பேற்பட்ட அறியாமை சந்திரபூபதி தலையாரிமார்களுடைய வார்த்தை கேட்டு இன்றைய பொழுதே நீங்கள் நகர் காவலுக்கு போக வேண்டாம் என்று தலையாரிமார்களை அனுப்பி வைத்து விட்டு அப்படி வேளையில அறியாம சந்திர பார்க்க வேண்டும் என்று தலையாரி போர் கோலம் கொண்டு கண்மணியை ஒட்டிக்கொண்டு கையெழுத்து 18ஆம் திருவதியை அந்த வண்ணார விரிக்கிட்டான் வண்ணார வாழாறு அறியாமோ தலையாரிமார் போல புறமுண்டு தசரதன் பெற்ற பிள்ளை அப்படி ஓரமா இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். அப்படி பார்க்கும் போது அன்றைக்கும் இந்த வழக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. அன்று சொன்னதை போலே இந்த ரசகமுத்து அன்றைக்கும் அதே தான் சொல்றார். ராமபிரான் அழைத்து வாழ்ந்தால் வாழலாம், நான் அழைத்து வாழ மாட்டேன் வாழ மாட்டேன் வாழ மாட்டேன். இதை காதில் விட்டாரே ராமபிரான் வெந்த புண்ணியை வேலை கொண்டு பாட்சியோர் அந்த சீதாபிராட்டியை இலங்கையிலிருந்து சிறை வெட்டி கொண்டு வரும்போது அக்கினியில் பிரவேசம் செய்துதான் சீதை நாம் அழைத்து
அவன் அழைத்து வந்தோம். அப்படி இருந்தும் இந்த ஊர் உலகம் இன்னும் வசை பேசுகிறது. இந்த ஸ்ரீராம் ராட்டி இருக்க போய் அல்லவா நம் சூரிய குலத்துக்கே பெயர்பட்ட ஒரு மோசம் வந்து சேர்ந்து இழுத்து வந்து சேர்ந்து. அதனால் இந்த ஸ்ரீராம் ராட்டி இனிமே நம்மோடு இருந்தாரா நம் குலத்துக்கு நம் குல பெருமையெல்லாம் அழிந்து போயிடும். அதனால இந்த ஸ்ரீராம் ராட்டியை கொண்டு போய் மறுபடியும் நம்ம காலத்துல விட்டாதான் நம் குல பெருமை என்று இந்த அறியாமல் சந்திரபூபதி ஒன்றும் செய்ய முடியாமல் ஒன்றுமே பேசாமல் அந்த அவருடைய விதியை விட்டு எங்கே வருகிறார்? அயோத்தியாபுரி நகரத்தில் அரண்மனையிலே வந்து தன்னம் ஒரு தனிமை அறையிலே தாமோதரனாய் அறியாமல் சந்திரபூபதி இந்த மன்னாருடைய வீதியிலே வதை பேசியதை நினைத்து நினைத்து கண்ணீரும் கவலை அப்படி கவலையோடு இருக்கும்போது தம்பிமார்கள் இருக்கிறார்களே வரதாழ்வார் லட்சுமணன் சத்துரு இந்த தம்பிமார்கள் 3 பேர்களும் ஐயா அண்ணனை தான் தேடி தம்பிமார்கள் வருவார்கள். தம்பிமார்கள் 3 பேர்கள் ஒவ்வொரு அறையாக தேடி அலைந்து தனிமை தனிமையாரை தன்ன தனிமையாக வந்து அப்படி ஆகாயத்தை பார்த்து கொண்டு இப்படி முகவாட்டத்தோடு இருக்க காரணம் என்னன்னா வாடாத திருவங்கள் வாடி இருக்கும் காரணம் என்ன? ஹரிராமச்சந்திர பூபதி 14 வருடங்கள் வனவாசம் செல்லும் போது உங்களுடைய முகத்திலே முகவாட்டத்தையும் முகத்திலே ஒரு களைப்பையும் இதுவரைக்கும் நான் கண்டதில்லை அண்ணா. இந்த இளையவர்வாள் லட்சுமணர் பார்த்தார். அப்பேற்பட்ட ஹரிராமச்சந்திர பூபதி நீங்கள் வாடாத திருமுகங்கள் எல்லாம் ஆடி போய் இருக்கிறது என்ன? உங்கள் அசலான உங்களெல்லாம் அசந்து வாடி போய் இருக்கும் காரணம் என்ன? அண்ணா நொத்து போற கண்ணி முகங்களெல்லாம் அடிப்பதில்லை வெளிப்பகல் போல கண்ணீர் அடிப்பதில்லை
லட்சுமணன் சத்ருக்கன் 3 பேர்களும் அண்ணனை கண்டு அண்ணா அண்ணா அசராத உங்கள் முகங்கள் அசந்து வாடி இருக்க காரணம் என்ன? என்ன விவரம் அண்ணா? வாடாத திருமுகங்கள் வாடி போய் இருக்கும் காரணம் என்னன்னா அவன்டா. அழகுவோர் கண்ணீரை அங்கமெல்லாம் வடிப்பதல்ல அறியாம சந்திரபூபதி அண்ணா அண்ணா என்று தம்பிமார்கள் கேட்கும் போது பார்த்தான் அண்ணா தம்பி தம்பி பரதாழ்வா அம்மா லட்சுமணா அண்ணா சத்ருக்கன் அண்ணா பண்டாருடைய வீதியிலே ஐயா அன்னையான சீதாதேவி வசை பேசி விட்டார். இழிவாக பேசிவிட்டார் தம்பி. ராமன் அழைத்து வாழ்ந்தால் வாழலாம், ஆ. தசரமுத்து அழைத்து வாழ மாட்டேன் என்று ஏழமாக பேசிவிட்டான் தம்பிமார்கள். தம்பிமார்களே அன்னை சீதாதேவி இருக்க போய் அல்லவா அம்மா நமக்கு இப்பேற்பட்ட ஒரு அவமானம் வந்துவிட்டது. வந்துவிட்டது. இனிமேல் சீதா பிராட்டி இல்ல அயோத்தியில் இருக்கவே கூடாது. அம்மா இன்றைக்கு ஒருவன் பேசுவான், அம்மா நாளைக்கு பல ஊரே பேசும். ஒரு ஊடி பேசும் ஒரு ஊடி. உறவாயும் முன்னிடலாம் உருவாயும் முட முடியுமா சொல்லிட்டு தம்பிமார்கள்? அதனால் சீதா பிராட்டி இனிமேல் அயோத்தியாபுரிக்கு ஆகாது. அவளை கொண்டு போய் காலகத்திலே விட்டுவிட வேண்டும் என்று ஆமாம் அறியாம சந்திரபூபதி கேட்கும் போது ஆமா இந்த பரதார்வரை அழைத்தார். அறியாம நீதான் கொண்டு போய் சீதையை காலகத்திலே விடணும். அண்ணா இப்பேற்பட்ட பாவத்தை நான் ஒருபோதும் செய்யவே மாட்டேன். யாரோ ஒருவன் வதைவாழியார் என்று நம் தேவி மேல் அன்னை மேல் தேவி மேல இந்த எண்ணம் வரலாமா? அதனால நாம் ஒருபோதும் சீதா பிராட்டி அன்னை அழைத்தே செல்ல மாட்டேன். சத்ருக்கனை அழைத்தார். சத்ருக்கனும் மாட்டேன் என்று மறுத்தான். கடைசியாக இறை வருவாள் லட்சுமணரை அழைத்தார். தம்பி நீதான் அன்னையாகி சீதா பிராட்டியை கொண்டு போய் அத்துமர காரணத்தை அண்ணா 14 வருட காலம் வனவாசம் சென்று நாம் பட்ட பாடலாம் போதாது. பொல்லாதவாமி 10 தலை ராமேஸ்வரன் 10 மாதங்கள் சிறையெடுத்து வைத்து அந்த ராவணனை வதைபிடிக்க நாம் பட்ட பாடலாம் போதாதா? அப்பேற்பட்ட சீதா பிராட்டியை செறிவேட்டி கொண்டு அழைத்து வரும்போது அக்கினி பிரவேசம் செய்துதானே அழைத்து வந்தீர்கள். 1000 சொன்னாலும் நீங்கள் இந்த வார்த்தையை நம்பலாம். தேவி மேலே இப்பேற்பட்ட ஒரு கலங்கத்தை நீங்கள் சொல்லலாம். வேண்டாம் அண்ணா, பட்டபாடெல்லாம் போதும், மறுபடியும் நாடகத்திலே கொண்டு போய் விட வேண்டும் என்று சொல்கிறீர்கள். வேண்டாம் அண்ணா, வேண்டாம். பார்த்தார் அறியாம சந்திரன் தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்று சொல்வார்கள். எனக்கு தம்பி ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, 3 பேர்கள் இருந்தும் இந்த அண்ணனுடைய வார்த்தைக்கு யாருமே கட்டுப்படாமல் அண்ணன் சொல்லை மதிக்காமல் இருக்கிறீர்கள். இனிமேல் இந்த ராமபுரான் இருந்தால் என்ன போனார் என்ன என்று உறவாளை கையெடுத்து உயிரை வாக்கி என்னும் போது இளையபெருமாள் லட்சுமணன் அண்ணா உங்களை தவிர உலகத்தில் எனக்கு பெரியது என்பது வேற ஒன்றுமே கிடையாது. உங்கள் உயிரை விட உலகத்திலே எனக்கு பெரிது ஒன்று என்ன இருக்கிறது? உங்கள் ஆசை இதுவே. ஆனால் அது அப்படியே நடக்கட்டும். விதியை யாரால் வெல்ல முடியும்? அப்படியான அன்றையான சீதா பிராட்டியை அழைத்து அத்துவர காலத்திலே கொண்டு விட்டுவிட வேண்டுமே. ஆனால் நான் அழைத்தால் வருவார்கள். ஏ தம்பி இளையபெருமானே, 300 காலத்தில் 14 வருட காலம் வனவாசம் முடித்து திரும்ப வரும்போது மறுபடியும் மனபார்க்க வேண்டும் என்று வரம் கேட்டிருந்தால் கால நேரம் வரும்போது மறுபடியும் உன்னை வனமாக்க அழைத்து செல்வேன் என்று ஒரு வாக்கு கொடுத்திருந்தேன். அதைப்படி ராமபுரான் உங்களை வனமாக்க அழைத்து செல்ல உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்று சொல். சீதா பிராட்டி வருவாள். அவளை அழைத்துக் கொண்டு வர காரகத்திலே கொண்டு விட்டுவிட வேண்டும் என்று சொல்ல ஐயாட்டும் வந்து சம்மதி அமர்ந்திருக்கும் சத்தம்
உத்தரவு கேட்பாரா நான் வரமாக்கு வாழையம்மா வாக்களிக்க வேண்டும் என்று அன்னை சீதாதேவி கேட்கும்போது மகள் 3 பேர்கள் கோசலையாள் கையேசி திருத்திரையாள் 3 பேரும் மகளே சீதையம்மா துரியம்மா 40 நாள் கற்பமழி கூடாதம்மா மருமகள் குழந்தையை பெற்றுவிட்டு தாய் நல்ல பிள்ளையுமா தாய் வளர்ந்து பாரியம்மா செல்வதற்காக அனுப்பி வைத்திருக்கிறார் என்று இறைவன் சொன்னவுடனே சந்தோஷப்பட்டு மாயமார்களிடத்தில் உத்தரவு கேட்டார். இந்த கோசலை கைகேயி சுபத்திரன் 3 மாயமார்களும் பார்த்தாங்க. அம்மா 14 வருடம் கழிச்சு வனவாசம் பிடிச்சு இப்பதான் அரண்மனையில் வந்து இருந்து 40 நாள் கர்ப்பமா இருக்க. 40 நாள் கர்ப்பம் தலைப்பட சூழலா இருக்கு. நீ நடக்கிறது கூடாது தாயி. அதனால குழந்தையை பெற்றெடுத்து தாய் வழிமா நீங்க காட்டுக்கு போய் வனத்தை பார்த்துட்டு வாங்க அப்படின்னா உடனே அன்னையான சீதா பிராட்டி பார்த்தார். மாமிமார்களே, ராமபிரானுடைய வார்த்தை தட்டி நடந்தோமானால் ராமதோஷம் பிடிக்கும். அதனால அவர் வனம் பார்க்க உத்தரவு கொடுத்ததான் நாம் கண்டிப்பாக வனம் பார்க்க போயாகணும். தடை சொல்ல வேண்டாம் என்று சொல்ல மறுவாரத்தை பெற வழி இல்லாமல் இந்த கோசலை கைகேயி சுமத்திரை 3 தேவிமார்களும் தேவியானவள் வனம் பார்க்க போக வேண்டுமையானால் காரணத்துல சாப்பாடு பலகாரம் கிடைக்குமா? அதான் நாம எல்லாரும் செஞ்சு கொடுக்கணுமே. மாமிமார்கள் 3 பேரும் ஒன்று கூடி அண்ணன் நல்ல பலகாரம் செய்தல்ல வசதியோடும் சாப்பாடு பலகாரம் தானே செய்து வைக்கும் வேளையில் கொண்டு எடுத்து வைக்க மனம் இல்லாமல் காரணம் என்பது காட்டாரை கரடி சிம்மங்கள் வாழக்கூடிய காரணம். அதனால நீ வேற 40 நாள் கருப்பம் ரொம்ப கவனமா போயிட்டு கவனமா வந்துடுமா. வேண்டிய அன்னம் பலகாரம் சாப்பாடு அத்தனை அறுத்தல் வச்சிருக்கேன். இளையபெருமான மாதிரி போய் கூட்டிட்டு வந்த தாய்மார்களுக்கு விவரம் தெரியுமா? தெரியாது. அண்ணன் தம்பி
விவரம்லாம் தெரியும். சூட்சமா தெரியும். இந்த சீதாபிராட்டியும் தாய்மார்கள் 3 பேரும் சொன்ன வார்த்தையை கேட்டவுடனே இளையவருவாள் லட்சுமணருக்கு கண்ணீர் வந்தார். அப்படி கண்ணீர் கவலையாக இருந்தும் அதை காட்டிக் கொள்ளாமல் அன்னையான சீதாபிராட்டியின் மாமார்களிடத்திலே ஆசீர்வாதம் பெற்று தங்கள் ரதத்திலே காலெடுத்து வைத்தவுடனே அச்சாணி ஒதுங்கி வச்சு அவசரமெல்லாம் நடக்கும். இதை அறிந்தார் இந்த இளையவருமாள் லட்சுமணருக்கு தெரியும். சீதாபிராட்டி அயோத்தியை விட்டு போகக்கூடாதுன்னு சகல தடைகள் எல்லாம் நடக்கும். இவள் சென்றால் இவளோடு செல்வங்கள் எல்லாம் போய்விடுமே என்று சகல தடைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. தம்பி, இது என்ன அச்சாணி ஒதுங்கி விட்டது என்ன பார்த்தால் இளையவருமாள் இதனால் ஒரு தடை வந்திருக்கிறார். ராமனுக்கு வாக்களித்திருக்கிறோம், காலத்திலே கொண்டு விட்டுவிடும். எப்பொழுது ரதத்தை எடுத்தாலும் ஆதிமூல கணபதி விநாயகருக்கு பூஜை செய்தான் ரதத்தை எடுப்பது பழக்கம். இது பூஜை செய்யாமல் ரதத்தை எடுத்ததால அச்சாணி முடிஞ்சு விநாயகர் பெருமானை நினைத்து அவரை வேண்டி வணங்கி மறுபடியும் ஒரு அச்சாணி போட்டு தங்கள் ரதத்திலே அமர வைத்து சீதாபிராட்டி இளையவருமாள் லட்சுமணர் அழைத்துவாரார். அயோத்திவான் அவர்களிடத்து மறுபுதையா ரதமதுதான் என்று நேரோ சகுரம் நடக்குதையா அது ஒரு காட்சி அத்தனையும் சமாளித்துக் கொண்டு தங்கள் ரதத்தை ஓட்டி வருகிறார் இளையபெருமாள். அயோத்திமா நகரத்தை கடந்து இளையபெருமாள் இளையபெருமாள் வருகின்ற நேரம் அயோத்திமா நகரத்தை கடந்து அந்த சகாயும் நதியை விட்டு வருகையா ஆயுதடி மனம் கடந்து சாப்பிட்டு இழைப்பாரி போவோமே. அன்னை உள்ளமுள்ள அன்னையான சீதாபிராட்டி ஆட்டம் என்று சம்மதித்தார். அப்படி தங்கள் ரதத்தை விட்டு இறங்கி இளையபெருமாள் லட்சுமணரும் அன்னையான சீதாபிராட்டி அமர்ந்து
இந்த கோதரை கைகேசி குமுத்தரை தேவிமார்கள் கொடுத்த அன்னம் பலகாரத்தை இறக்கி வைத்து இளையவருமான சொன்னதும் அன்னையான சீதா பிராட்டி வாழ்வியல் வழக்கத்துள்ள அப்படி அத்துவர காலத்திலே அமர்ந்து அந்த பலகாரம் சாப்பாடுகள் எல்லாம் பிடித்தார். அப்படி அருந்தி கொண்டிருக்கின்ற போது இளையவருமான லட்சுமணன் முத்துப்போர் கண்ணீரை முகங்களெல்லாம் அவளும் ஒரு கண்ணீரை பக்கமெல்லாம் வெடித்தார். அழகு ஒரு கண்ணீரை அங்கமெல்லாம் மாறாக ஓடக்கண்டு சீதாபிராட்டி தம்பி லட்சுமணா, உன்னுடைய முகங்களிலே இதுவரைக்கும் இப்படி கண்ணீரை நான் கண்டதே இல்லையே. 14 வருடகால வனவாசம் செல்லும் போது உன் முகத்திலே நான் ஒரு துளி கண்ணீரை இதுவரைக்கும் கண்டதில்லை, கவலையும் நான் பார்த்ததில்லை. அப்பேற்பட்ட வீரதயம் பொருந்தியவன் நீ, உன் முகத்திலே இப்படி கண்ணீர் கவலையுமாக இருக்க காரணம் ஏனப்பா? என்னவென்று சொல்வேன் தாயே, ஏதென்று சொல்வேன்? பண்டாருடைய வீதியிலே வசை பேசி விட்டான் என்பதற்காக அண்ணனாகி ஹரிராமச்சந்திர பூபதி உங்களை அத்துவர காரணத்திலே கொண்டு வந்து விட்டுவிடச் சொல்லிவிட்டார். யார் சொன்னார்? அண்ணனாகி ஹரிராமச்சந்திர. எதற்காக சொன்னார்? இந்த ரசமுத்தும் மரியமுத்துவை அழைத்து வாழ மாட்டேன் என்று சொல்ல, ராமன் அழைத்து வாழ்வது நீ வாழ்ந்தார் என்று நினைக்கும் போது ராமன் அழைத்து வாழ்ந்தால் வாழலாம், நான் அழைத்து வாழ மாட்டேன் என்று இழிவாக பேசிவிட்டார். ஓஹோ, யாரோ சொன்னதற்காக உங்க அண்ணன் என்னையே சந்தேகப்பட்டு என்னையே காரணத்தில் கொண்டு விட்டுவிட சொன்னார். அப்பேற்பட்ட ஒரு அண்ணனாகி ஹரிராம சந்திர பூபதி அந்த அசோகவனத்திலிருந்து என்னை அழைத்து வரும்போது அக்கறைக்குள் இறங்கினானே அழைத்து வந்தார். இன்னுமா அண்ணனுக்கு என்மேல் சந்தேகம் அப்படி என்மேல் சந்தேகம் இருக்குமானால் அவரே கொண்டு வந்து என்னை காரணத்தில் விட்டிருக்கலாமே, உன்னை எதற்காக அழைத்து பார்த்தார். இந்த அன்னையான சீதா பிராட்டி அப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே அப்படி ஏங்கினாள். அந்த அத்துவர காலகத்திலே போச்சார். நல்ல தருணம் என்று இளையவருமாள் லட்சுமணரும் அன்னையான சீதா பிராட்டி அப்படி அத்துவர காரகத்திலே விட்டு விட்டு அவரோ அங்கிருந்து பயணமாக இளையவருமாள் வாராரையா வனமு விட்டு தாங்கடந்து அண்ணன் சந்தேகம் ஒரு காலமும் தீராது. அயோத்தியை விட்டு இந்த சீதா பிராட்டி நடை கடரும் போது 40 8 கணக்கில் எழுத சொல்லினான். அப்படி சொல்லி விட்டு 3ஆவது வருடம் இளையபெருமான் வந்தார். ஹரிராம சந்திர பூபதி பார்த்தார். அன்னைக்கு ஏதேனும் தகவல் சொன்னார். அண்ணா அண்ணா அன்னையான சீதா பிராட்டி நாட்டை விட்டு கடரும் போது 40 நாள் கற்பம் வந்து 8 கணக்கில் எழுத சொன்னார். என்னது 40 நாள் கற்பம்? 40 நாள் கற்பம் என்று தெரிந்திருந்தால் அவளை நான் ஆனந்தத்திற்கு அனுப்பியிருக்க மாட்டேன். ஒரு லாபமும் இல்லை. இதற்குள் காட்டானை கரடி சிம்மம் காலத்திலே அன்னையான சீதா பிராட்டியை கொண்டு போய்த்து என் ஏங்கி கண்ணீர் எழுதுவதற்கு லட்சுமணரும் அந்த புறம் செல்ல அவை மூர்த்தையாக இருந்தாலே சீதா பிராட்டி அந்த காலத்திலே வாழ்ந்து வரக்கூடிய மிருகங்கள் எல்லாம் அவளுக்கு காவலாக லட்சுமி தேவியுடைய அவதாரம் அல்லவா சீதா பிராட்டி. அப்படி இருக்க அந்த வாமியை கர்வம் வேணும்
அரசே, நான் பிறந்த நாடும் மிதிலை நகரம். மிதிலாபுரி நகரத்திலே ஜனகராஜன் பெற்ற மகள் என் பெயர் ஜானகி. அயோத்தியாவுடைய பட்டணத்தை அரசாட்சி ஈடுபடக்கூடிய தசரத சக்கரவர்த்தி பெற்ற மைந்தனாகிய தலைமகன் ராமபிராமனுக்கு என்னை மாலையிட்டு கொடுத்தார். அப்பேற்பட்ட ராமபிரான் பசைவேசி வாரணத்தினாலே என்னை அத்துவர் காரகத்திலே கொண்டு வந்து விட்டு சென்று விட்டார்கள். என்று நடந்த விவரத்தை எல்லாம் ஆதிபுர வந்தமாக எடுத்துரைத்தாள் அன்னையான சீதாபிராட்டி. முக்காலும் உணர்ந்தவர் இந்த வான்மீக ரிஷி இல்லையா? அப்படி முக்கால் உணர்ந்த ரிஷி கண்களை மூடி ஞானத்தால் பார்க்கும் போது இப்பிறவியை ராமனாக பிறந்திருப்பது என் பெருமாள் நாராயணமூர்த்தி ராமனாக பிறந்திருக்கிறார். கண்ணுடைய இருக்கக்கூடிய சீதா பிராட்டி ராமபிரானுடைய மனைவியாக இருக்கக்கூடியவள் அந்த லட்சுமி தேவியார் பிறவியிலே சீதா பிராட்டியாக பிறந்திருக்கிறார் என்று முக்காலம் அறிந்த முனி இந்த சீதா பிராட்டி அழைத்து, அம்மா தாயில்லை தகப்பனில்லை அக்கமக்கம் இல்லை யாரும் இல்லை என்று கவலை கொள்ளாது. என்னுடைய ஆசிரமத்திலே எனக்கு பிள்ளைக்கு பிள்ளையா இருக்கிறான் அம்மா. சுவாமி, நான் 40 நாள் கற்போம். நாளை ஒரு வாரத்தில் குழந்தை எப்படியாவது விளக்கும். பெண்களினால் ஆசிரமத்திலே நாம் தனிமையாக இருக்க முடியுமா? இதுதான் உன் கவலையா என்று 21 தத்துவங்களை எடுத்த மந்திரத்தை உச்சரித்து 21 பெண்களை பிறவி செய்து இந்த சீதாபிராட்டிக்கு தோழியாக காவலாக வைத்திருக்க அந்த பவனுணருளாரே தேவிக்கு அடிவயத்தில் வைத்தல்லோ கிளை விட்டு கிளைனாவ கண்ணாட சீனாவே. நம்ம பெற்ற பிள்ளைய வான்மீக ரிஷி கண்ணை மூடி தவத்தில் இருக்கார். அவர் முன்னால தொட்டில போட்டு நம்ம தண்ணி எடுக்க வந்துட்டோமே. இந்த குரங்கு பார்த்தீங்களா, இந்த வானரம் தன்னுடைய குட்டியை அடி வயிற்றுல வைத்துக்கிட்டு கிளவிட்டு கொப்பு தாவல இந்த குரங்கு இருக்கக்கூடிய குட்டி கூட நமக்கு இல்லாம போச்ச. காட்டானை கரடியும் வந்துதானா குழந்தை எடுத்து விட்டு செல்லுடமே, அதனால் பிள்ளைக்கு ஏதேனும் பிழை போட வந்து விடுமே என்று போனவா திரும்ப ஓடி வந்தார். இந்த வாக்கு ரிஷி திசையெல்லாம் இருக்கார். அவருக்கு தெரியாமல் எடுத்துக்கொண்டு இடையிலே வைத்துக் கொண்டு செப்பு புறத்தை ஒரு இடையில் வைத்துக் கொண்டு இந்த சீதா நல்ல தெரிய கையெழுத்தார்
உச்சரித்தார் பிள்ளை போலே பிள்ளை போலே ஒரு பிள்ளை நன்மை பிறவி செய்தார் ஒரு தெப்பப்பிள்ளை எடுத்து மந்திரத்தை உச்சரித்து அதே குழந்தை போல தொட்டில பிள்ளை பிறகு செய்து இந்த சீதாதேவி தண்ணீர் எடுக்க சென்றவன் திரும்ப வந்து பார்த்தா இவ இடுப்புல அவ பெத்த பிள்ளை இருக்கு, தொட்டில ஒரு பிள்ளை அதே மாதிரி. சுவாமி இது யார் பிள்ளைன்னா அப்பெல்லாம் இவருக்கு தெரிந்தது, ஆகா இவன் தொட்டில பிள்ளை இவதான் எடுத்து இருந்தாலும் எம்மா ஏ சீதாதேவி இந்த பிள்ளையும் உன் குழந்தை தான், இரண்டுமே உன் பிள்ளை தான். அப்படி பேசிக் கொண்டிருக்க பிள்ளைக்கு பெயர் கொடுக்க வேண்டும் என்று ஆலோசனை செய்தார்கள். அம்மா இந்த குழந்தைக்கு என்ன பெயர் கொடுக்கலாம் நீயே சொல்லு. சுவாமி என் குலத்திலே பிறந்த 20வது பாட்டன் குசேல மகாராஜன் இந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பேர் சொல்லி அழைச்சா 2 பிள்ளை என்ன அம்மான்னு வந்து கேட்கணும், அப்படி பெயர் கொடுக்கணும். அதற்கு தகுந்த பெயர் அந்த குசேல மகாராஜன் பெயரை கொடுத்தாதான் இந்த பிள்ளைகள் 2 பேருக்கும் ஒரே பேரா கொடுக்கணும். உடனே குஜல் லவன் லவன் குஜல் என்று பிள்ளை 2 பேருக்கும் பெயர் கொடுத்தாங்க. அப்படி பெயர் கொடுத்து இந்த குஜல் அவர்களை பாராட்டி சீராட்டி பக்குவமா வளர்த்து வருங்காலமோ வளர்த்து வரும் நாளையிலே பயிற்சிகளையும் பயின்றார்கள். 10வது வயது பால பருவத்திலே யானையேற்றம் குதிரையேற்றம் மல்லளவு சிறப்பு தொழில் சகல வித்தைகளையும் கற்று பிள்ளைகள் வளர்ந்து வருகின்ற போது இந்த வால்மீகி ரிஷி முக்கால் முழந்தவர் அல்லவா, வருகின்ற விதிகளை அறிந்தார். ஒரு பெரிய பிரளயமே நடக்கும். இந்த நேரத்தில் அவன் இங்கு இருந்தவானா இடைஞ்சல் வந்துச்சு. என்று வான்மீகி ரிஷியானவர் அந்த பிள்ளைகள் 2 அழைத்தாரப்பா, பிள்ளைகளே குஜல் அவர்களே, நாம் பூலோகத்திலே பாதாள உலகத்திலே சென்று
தவம் இருக்க போகிறேன். சரி. நான் வருவதற்கு பல நாள் பல வருடங்கள் கூட ஆகலாம். அது வரைக்கும் தாயை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த வனத்தையும் யாரும் அழிக்காத அளவுக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உங்களிடம் யாராலும் யுத்தம் செய்ய வருவார்கள் ஆகி கடைசியாக இந்த பானத்தை உபயோகப்படுத்த வேண்டும் என்று உத்தர சக்திவேல் பானம் என்பதை கையில் கொடுத்தார். அப்படி கொடுத்து பாதாள உலகத்திலே போய் தவத்திலே அமர்ந்தார் வால்மீகி. அப்படி இந்த பிள்ளைகள் வளர்ந்து வரக்கூடிய காலம் என்றைக்கு சீதா பிராட்டி அயோத்தியை விட்டு சென்றாலோ அன்று முதல் அயோத்தி நகரத்தில் பஞ்சம் வந்துச்சு. ஒரு வருடம் 2 வருடம் அல்ல 12 வருட காலம் கால மழை என்பது பொழியாமல் பஞ்சம் வந்துச்சு. அப்படி பஞ்சத்தில் மக்கள் எல்லாம் பரிதவித்து வாடிக்கொண்டிருக்க மண்ணிடம் வந்து முறையிட்டார்கள். அறியாம சந்திரபூபதி குலகுருவாகிய வசிஷ்டரை அழைத்து இந்த பஞ்சத்தை போக்க என்ன செய்யலாம், இந்த பஞ்சத்தை தீர்க்க வேண்டுமே ஆனால் ஐயா அஸ்வமேத யாகம் ஒன்றை வளர்க்க வேண்டும். அந்த அஸ்வமேத யாகத்திலே ஒரு குதிரை ஒன்று பிறக்கும். அந்த குதிரை 56 தேசமெல்லாம் சுற்றி மறுபடியும் அயோத்திக்கு வந்து விட்டதே ஆனால் அந்த யாகம் பூர்த்தியாகும். நீ நினைத்தபடி கால மழவழியும் நாள் நகரமெல்லாம் செழிக்கும். ஆனால் அந்த அஸ்வமேத யாகத்தை செய்வதற்கு மன்னன் மட்டும் இருந்தால் போதாது, உன்னுடைய மனைவியும் சீதா பிராட்டி தான் காலத்திலே கொண்டு விட்டு சீதை இல்லாமல் எப்படி யாகத்தை நடத்துவது? அதற்கு ஏதும் வழி இருக்கிறதா? சீதா பிராட்டியை போல் தங்க பதவியை செய்து யாகத்தை வளர்த்துவிடலாம். அதை போல் சீதா பிராட்டியை போல் தங்க பதவியை செய்து ராமபிரானை அமர வைத்து பல அந்த வேதியர்கள் வேதம் முழங்க அஸ்வமேத யாகத்தை நடத்தினார்கள். அந்த அஸ்வமேத யாகத்திலே ஒரு வெள்ள குதிரையானது பிறக்க அந்த வெள்ள குதிரையினுடைய அயோத்தியாவுடைய வட்டாரத்தை அறந்தாலும் அறியாமல் சந்திரபூபதியுடைய அஸ்வமேதையாக குதிரை யாரும் பிடித்து கட்டக்கூடாது. பிடித்து கட்டினால் இன்னார்வரும் படைகளோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்று பட்டயத்தை எழுதி அப்படி அஸ்வமேத குதிரையானது ஒவ்வொரு நகரமாக சுற்றி வர அந்த அஸ்வமேத குதிரைக்குள்ளால் முதலில் யார் வருகிறார்? வரதாழ்வார் படைகள். அதற்கு பின்னால் சத்ருகன் படை வருகிறார். மூன்றாவதாக இளையவருமான லட்சுமணர் படை வருகிறார். கடைசியாக அறியாமல் சந்திரபூபதியுடைய படை வருகிறார். அப்படி ஒவ்வொரு நகரமாக சுற்றி வருகின்ற போது இந்த அஸ்வமேத குதிரை கடந்து குதிரை தன்னை குடியெடுத்து தன்னை கட்டி விட்டார். வரலாழ்வார் படைகள் வந்து இந்த குதிரவரை கண்டல்லவோ பிள்ளைகளாக இருந்தார்களே என்று ஏறெடுத்து பார்த்த ராமபுரான் அண்ணனை கண்டு இருக்கிறார். யாரு? குதிரை அவர்கள். நீங்க யாருக்கு கேட்கும்போது உன் தாய் பேர் என்ன, தந்தை பேர் என்ன கேட்கும்போது தாய் பேர் சீதாதேவி, தந்தை பேர் வால்மீகி. இதை சொன்ன உடனே பரதானவன் பார்த்தான். என்ன மன்னருடைய முகச்சாலை இருக்கிறான், தாய் சீதாதேவி என்று சொல்கிறான், ஆனால் தந்தை வால்மீகி என்று சொல்கிறான். ஏ பாலர்களே, அஸ்வமேத குதிரை இப்பொழுதே
அவுத்து விட்டு எங்களுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்கள். நாங்க போய் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பதா? குதிரையை கட்டினால் பின்னால் ஒரு படைகளோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்றுதான் இருக்கிறீர்கள். வேணுமானால் யுத்தம் செய்வார்கள். அப்படி படைகளுக்கு சண்டை செய்ய 16 படையை மூர்த்தியாக்கினார். அதற்கு பின்னால் சத்ருகன் படை வந்து அந்த படையை மூர்த்தியாக்கினார். இளையவரவான் லட்சுமணர் கண்ணார்களா அண்ணனை போலே இருக்கிறார்கள் என்று யோசித்துக் கொண்டிருக்க இளையவரவான் லட்சுமணர் படையை மூர்த்தியாக்கி கடைசியாக அறியாமல் சந்திரபூதியே வந்திருக்கிறார். ராமபிரான் நம் பிள்ளைகளுக்கு அவருக்கு தெரியல, அவர்தான் அப்பான்னு இவர்களுக்கு தெரியல. இந்த முகச்சாவையை கண்டவுடனே ராமபிரான் பார்த்தா நம் சின்னஞ்சிறு வயதில் எப்படி இருந்தோமோ அதே போலே பிள்ளைகளுக்கு தாய் வேறு என்ன தந்தை வேறு. தாய் தந்தை பெயரை சொன்னால்தான் எங்களோட சண்டை செய்வீர்களா? வந்தவர்களெல்லாம் இதையே கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எப்பா தாய் பெயர் தாய் பெயர் சீதாதேவி, தந்தை பெயர் வால்மீகர். பார்த்தா அறியாமல் தாய் சீதாதேவி என்ற மனைவி பெயரை சொல்கிறார். ஆனால் தந்தை வால்மீகர் என்று சொல்றார். அதுவும் நம் குலத்திலே பிறக்கும் பிள்ளையாக இருந்தாலும் ஒரு பிள்ளை, அதுவும் நாட்டை விட்டு கடந்தபோது 40 நாள் பெற்றோர்களாக சொன்னார். இருந்தாலும் ஒரு பிள்ளையாக பிறந்திருக்கணும். 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்படி இல்லை. அப்பொழுதும் ஒரு சண்டை. அப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது குதிரவர்கள் குதிரவே சக்தி பானத்தை எவ ராமபிரான் படையும் மூர்த்தியாகும். அப்படி அத்தனை படைகளை மூர்த்தியாக சாகாத வரப்பட்டவர்கள் 2 பேர், சாமந்தவரும் ஆஞ்சநேயர். அப்படி சாம்பவரும் ஆஞ்சநேயரும் அப்படி சாகாத வரப்பட்டவர்கள் 2 பேரை அழைத்துக் கொண்டு இந்த ராமபிரான் இளையபெருமாள் பரதன் சத்ருகனுடைய மணிமுடத்தை எல்லாம் புத்தகமாக கட்டி குரங்கு அறையில் வைத்துக் கொண்டு சீதா பிராட்டியிடம் அழைக்கணும். அம்மா உனக்கு வேலை செய்ய குரங்கு பிடிச்சிருக்கோம்மா. வாழவர்கள் அனைத்து காலத்தில் நமக்கு உதவி செய்து யாருன்னு வெளியே வந்து பார்த்தா ஆஞ்சநேயர். எப்பா என் மகனே ராமபிரான் சுகந்தானா, என் தம்பிமார்கள்லாம் நடந்தானா, என் மாமிமார்கள்லாம் இப்படி இல்லை. 50 பேருடைய நலமும் நான் அடுத்து வாரணும் என்னப்பா சொல்றேன். இதெல்லாம் பிள்ளையார் ராமபிரான் இளையபெருமான் பரதாழ்வான் சத்ருகன் அத்தனை பேரை மூர்த்தியாக்கி விட்டார்கள். என்ன நடந்தனா ஆக அந்த களத்துக்கு அழைத்து வந்தார். அதற்குள் பூர்வம் பாராத்தை சென்றார வாழ்வை ரிஷி வந்து தீர்த்தத்தை கொண்டு தெளித்து அத்தனை பேரை எழுப்பினார். சீதா பிராட்டியை கண்டவுடனே அபிஷேகத்தை கட்ட வேண்டும் என்று எண்ணம் ராமபிரானுக்கு இருந்தாலும் பிள்ளைகள் எப்படி பிறந்தார்கள் என்று ஒரு சந்தேகம் தோன்றி இந்த 2 பிள்ளையும் பெண் பிள்ளைதான் என்று சொல்ல, அப்படியானால் ஒரு அக்கினியை வளர்த்து அக்கினிக்குள் இறங்கி வந்தால் நம்பவே இந்த பிள்ளை நான் அழைத்து செல்வேன். அப்படி சீதா பிராட்டி அக்கினியை வளர்த்தால் இதனை ஒரு கையிலே அவனை ஒரு கையிலே 2 பிள்ளையும் குறித்து அக்கினிக்குள்ளே இறங்கும் போது பெற்ற பிள்ளை சுட்ட சங்கு போல் வெளிநிறத்தோடு இருந்தான். தெப்பையிலே பிறந்த பிள்ளை கரிக்கு உருகி அக்கினிக்குள் சாம்பலாக ஒரு பிள்ளையோடு வந்து பிள்ளையை ஒப்படைத்தார். சீதா பிராட்டி அப்படி ராமபிரான் சீதையை அரவணைக்க வேண்டும் அணைக்க வேண்டும் என்று எண்ணும் போது பூமாதேவி உன் பிறவி புரிந்து விட்டதம்மா, பட்ட துயரங்கள் எல்லாம் போதும் என்று சீதா பிராட்டியை அழைத்து சென்றாள் பூமாதேவி. அப்படி பிள்ளையாகிய குஜனை அழைத்துக் கொண்டு அயோத்திக்கு போவோம் என்று எண்ணும் போது குஜன் பார்த்தா என் தம்பி இல்லாம நான் வரமாட்டேன். நீங்க அண்ணன் தம்பி 4 பேர் இருக்க, என்னோடு வந்து என் தம்பி இல்லாம நான் வரமாட்டேன். அவரை பிறகு செய்யலாத்தான் நான் வருவேன். அறியாம சென்ற போது ஆபத்துக்கு பாவமில்லை என்று தீர்த்தம் கொண்டு கட்டும் போது நிறத்தோடு செய்த போதே அப்பேற்பட்ட பிள்ளையத்தான் அளவோடு அழைத்து வந்தே
எடுத்த பிறவியன்னை அவரோடு தான் முடித்து அறியாம தண்ணீரோ பரவாழ்வோ எஜமானோ அத்துருத்தம் ஒன்று கூடி வழிந்தோ அதற்கு சென்ற நேரம் ஐயாவான கருப்பு சுவாமி காவலாக இருந்தவர் தான் அங்கிருந்து பயணமாகி ஐயாவான நமகருப்ப சீதாதேவி முன்னப்பிள்ளை கருப்ப சுவாமி ஆன்மீக மரவணிய வளர்ந்தவன் கருப்ப சுவாமி எங்க அறியாமல் முன்னப்பிள்ளை தெய்வம் கருப்ப சுவாமி அவர் அங்கிருந்து பயணமாகி 1008 சிவத்திரமோ 108 திருப்பதியோ பழியாக்கி அந்த 18 படி மேலையல்லோ 18வது கருப்பதற்கு அளவோடு நிறைய வாங்கி கருப்ப சுவாமி அவர் அங்கிருந்து பயணமாகி தனங்கள் தனங்களெல்லாம் வாக்குறுத்தி எந்த தரம் போவது எடுத்து பார்க்கும்போது இந்த ஐயமெல்லாம் தேவனமும் ஆட்சியுடன் அரசியல் மகாரி இந்த ஊர காக்கு உத்தமைய அம்மாவோட வாசனைய மிக முன்னோடு தெய்வமாக ஐயாவான கருப்ப சுவாமி அண்ணாவுடன் தெய்வனோடு ஆனாரி ஆனத்தி அளவோடு வாசனையே வந்து முன்னோடு தெய்வமாக அப்பராய கருப்ப சுவாமி என்ற திருநாமத்தோடு பிள்ளை ஊர் மக்கள் போற்றும் தெய்வமாக காவல் தெய்வமாக அளவோடு வந்து அமர்ந்து வணங்கி வரக்கூடிய மக்களை எல்லாம் முள்ளுமுறையாமல் மறித்த ஒப்பு வாங்கினாமல் பட்டி பெல்ல வைத்து பார்ப்பார்